பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு மனிதரின் உழைப்பு எதற்காக, உத்தியோகம் எதற்காக? மனதில் பல விடைகள் எழும்பலாம். ஆனால் இதற்கு மூலாதாரம் வயிறார உணவு உண்பதுதான். அந்த உணவுக்கே மூலாதாரம் எதுவாக இருக்கும்? சந்தேகமே இல்லை, விவசாயம்தான். அப்பேற்பட்ட விவசாயத்தை, விவசாய பூமியை பற்றி நிறைய பேர் சிந்திக்கிறதில்லை. அப்படி இருக்க இதை பற்றி படித்து பல பெற்றங்கள் பெற்று அதில் புதுமை படித்துக் கொண்டிருப்பவர் தான் இன்று நம் விருந்தினர் டாக்டர் எஸ் ராமன் அவர்கள். இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். கடந்த 40 ஆண்டு காலங்களாக இந்த துறையில் சேவை செய்து கொண்டு வருகிறார். மத்திய மற்றும் மாநில அரசுக்கு உதவியாளராக இருக்கிறார். சார், வெல்கம். வணக்கம் சார். நுண்ணீர் பாசனம், மைக்ரோ இரிகேஷன், அந்த விவசாய பிரிவில் நீங்க நிறைய புதுமைகள் படித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதை சேர்ந்தவர்களுக்கு அதை பற்றி தெரியும். ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படி அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? நமது நாட்டில் அநேக மாகாணங்கள்ல வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கு. வாட்டர் ஸ்கேர்சிட்டி எதனால வருதுன்னாக்க, நமது வாட்டர் யூசேஜ்ல 80% விவசாயத்துக்காக போயிட்டு இருக்கு. சோ இந்த விவசாயத்துல நம்ம தண்ணியை கொஞ்சம் சேமிச்சா குடிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது விவசாயத்துக்கு இவ்வளவு தண்ணி குறைக்கணும்னா அதுல நுண்ணீர் பாசனமா ஒரு வகை. அதுதான் வகைன்னு கிடையாது, அது ஒரு வகை. அந்த நுண்ணீர் பாசனம் இது வேணுங்கிறது தெரியும். 1990ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் இதுக்கு சப்சிடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. ஆனாக்கா 2005க்கு அப்புறம் தான் அது எல்லாருக்கும் நிறைய தெரிய ஆரம்பிச்சு நிறைய டெவலப் ஆயிட்டு அது இப்ப இந்தியாவுக்கு ஒரு பெரிய அளவுல மெதுவா வளர்ந்துட்டு இருக்கு. இது எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த மைக்ரோ இரிகேஷன் செஞ்சு வராங்க சார்? மற்றும் தமிழகத்துல இதுக்கான செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கா? இது ஆல்மோஸ்ட் எல்லா மாகாணங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியால மொத்தம் 90-95 லட்சம் ஹெக்டேர் மைக்ரோ இரிகேஷன் அடாப்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல 45 லட்சம் ட்ரிப் சொட்டு நீர் பாசனம், 45 லட்சம் ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் இருக்கு. ரெண்டு வகைகள் இருக்கு. மேஜர் 2 வகைகள், இன்னும் மைனர் இருக்கு. 2 வகைகள் இருக்கு. இதுல எப்படின்னாக்க மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், இதெல்லாம் ஸ்டேட்டுகள்லயும் சேர்ந்து உங்களுக்கு 60% இந்த ஸ்டேட்ல தான் இருக்குது. பாக்கி எல்லா ஸ்டேட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்களா? அப்ப தமிழகத்துல இன்னும் பிரபலப்படல. முதல்ல தமிழகத்துல ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்சம் இப்ப சுலபா போயிட்டு இப்ப 2 லட்சம் ஹெக்டேர் தமிழகத்துல 2 லட்சம் இருக்கு. தமிழகத்துல ஜாஸ்தி உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் இருக்கு. அது நல்லது. சொட்டு நீர் பாசனம் நல்லது. தமிழகத்துல கரும்புல ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்பொழுது இதுக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். தட் இஸ், அந்த விவசாயிகளுக்கு எப்படி அந்த தண்ணீர் அளவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு தண்ணியை சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த சாஃப்ட்வேர் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இதை பண்றதுக்கு உங்களுக்கு எது உங்களுக்கு ஒரு ஊக்கமா இருந்தது? அதாவது நான் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணிட்டு பார்த்தோம். இதுல இருந்து 55-60% தண்ணி சொட்டு நீர் பாசனத்துல சேமிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப போனப்ப நம்ம வழியா சர்வே எல்லாம் பார்த்தோம். குஜராத்ல நிறைய ஸ்டேட்ல சர்வேஸ் பண்ணி பார்த்ததுல ஃபார்மர் அவ்வளவு தண்ணி சேமிக்கிறது இல்ல. அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், அன்னைக்கு எவ்வளவு தண்ணி வேணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதை யாரும் கைட் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஏன்னா அது ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபீல்டுக்கு வேலையும் வரும். ஒவ்வொரு ஃபீல்டு ஒரு அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப இது. அதனால இதை யோசிச்சா இதுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணி எந்த ஃபார்மருக்கும் எந்த கிராப்புக்கு அன்னைக்கு எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு உரம் வேணும் அப்படின்னு டெவலப் பண்ணா அது ஃபார்மர்ட்ட போய் இருந்தா அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபார்மர் யார்கிட்டலாம் போய் கேட்க முடியும். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எவ்வளவு பேர்ட்ட போய் சொல்ல முடியும். அதனால இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அதனால ஓகே சார். சார், இப்ப இது நிலத்துல வளர்ற பயிர்களுக்காக, விவசாயத்துக்காக இந்த சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தலாம்னு சொல்றீங்க. இப்ப கிரீன் ஹவுஸ், கிளாஸ் ஹவுஸ்ல வளர்ற செடிகள், தழைகள், அதுக்கெல்லாம் இதை நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியுமா? நல்ல கேள்வி. இப்ப என்னன்னா, பொதுவா இப்ப எல்லாரும் இந்த ட்ரிப் இரிகேஷன் ஜாஸ்தி வெளியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கிரீன் ஹவுஸ் அண்ட் நெட் ஹவுஸ் ரெண்டும் பிரபலமாயிட்டு வருது இந்தியா முழுக்க.
நிறைய வருது. அதனால நான் இப்ப வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய கிரீன் ஹவுஸ் பார்த்துட்டேன். எல்லா கிரீன் ஹவுஸ்லயும் ஃபார்மர் நிறைய தண்ணி விடுறாங்க. அதனால தண்ணி விடுறதுனால உள்ள நிறைய ஃபார்மர்ஸ்ல இது வருது, வியாதி, செடிகள் வியாதி வந்துடும், அழுகி போயிடும், அழுகி போயிடும், வியாதிகள் வருது. அதனால இன்செக்ட் பெஸ்ட் ரெண்டுமே ஜாஸ்தி வருது. அதனால இப்ப வெளியில இருக்கும் பொழுது நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கிரீன் ஹவுஸ்குள்ள இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது, கஷ்டம். அதனால எவ்வளவு தண்ணி குறைச்சு விடணும், சோ அதுக்காகவும் இந்த வந்திருக்கு, இது அதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இது உங்களதுல இருந்தே அதையும் நம்ம பயன்படுத்தலாம், அதுக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த சாஃப்ட்வேர்லயே உங்களுக்கு வெளியே நார்மல் ஓபன்ல எப்படி கிரீன் ஹவுஸ்ல எவ்வளவு தண்ணி விடணும், நெட்டஸ்ல தண்ணி விடணும், கிரீன் ஹவுஸ்க்கு எவ்வளவு ஃபெர்டிலைஸ் பண்ணணும், எல்லாம் வந்துரும். ஓகே, எல்லாம் வந்துரும். பட் ஆனா சார் ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இப்போதைய மக்களுக்கு புரியும், தட் இஸ் இப்ப சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ ஒரு விவசாயிக்கு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் அவங்கள போய் சேரும், அவங்களால எப்படி இதை பயன்படுத்த முடியும் நேரடியா? அதாவது இப்ப எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு, மொபைல் எல்லாத்தையும் இதாயிடுச்சு. கரெக்ட், மொபைல் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. சாஃப்ட்வேர் வந்து ரெண்டு வகையா, அதாவது ஃபார்மருக்கு வேணும்னா டைரக்டா, ஃபார்மருக்கு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு யாரும் ஃபார்மர் கேட்டாங்கன்னா தினம் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிடும். அவங்க கொடுத்தானாக்கா நான் இந்த பயிர் இவ்வளவு தூரத்துல இந்த மாதிரி நட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் வந்து இவ்வளவு தண்ணி இது இந்த டிசைன்ல பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு கொடுத்துட்டாக்க உங்கள்ட்ட அவர் சொல்லணும், பண்ணிடலாம். அது யாரும் வேணா பண்ணிடலாம், அது கொடுத்துடலாம். அது மாதிரி வந்துருச்சுனாக்க தினம் அவருக்கு ஒரு வருஷம் முழுக்க தினம் எஸ்எம்எஸ் போகும், அந்த கிராப் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் அடுத்த கிராப் பண்ணும்போது அடுத்த கிராப்புக்கு டீட்டெயில் கொடுத்தாருன்னா தினம் எஸ்எம்எஸ் போகும் அவருக்கு. இந்த ஃபீல்டுல இன்னைக்கு இவ்வளவு தண்ணி, இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் டிப் ஆபரேட் பண்ணு, இந்த ஃபீல்ட்ல 3/4 மணி நேரம் பண்ணு வாழைக்கு, அந்த அளவுக்கு இந்த அளவு காட்டணும்னா 20 நிமிஷம் பண்ணு. அது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அவருக்கு விஷயம் தினம் எஸ்எம்எஸ் போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாம் இந்த அட்வைஸ் கேவிகே, கிருஷி விஞ்ஞான் கேந்திர, என்ஜிஓஸ் அவங்க எல்லாம் ஒண்ணுனாக்க அவங்க வந்து இதை வந்து ஆன்லைன்ல இது ஆன்லைன்ல இருக்கு. அவங்க யாராவது வந்தாக்க ஃபார்மர்ஸ் வந்து இதை காமிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அட்வைஸ் பண்ணலாம். நீங்க எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட முடியுமா சார், எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு எங்களுக்கு ஒரு முறைப்படி காமிச்சீங்கன்னா நிறைய பேர் அது போய் சேரும். எல்லா ஸ்டேட்டுக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் உபயோகப்படும். ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வருது, தமிழ்நாடு சப்போஸ் காஞ்சிபுரம் இருக்குன்னு வச்சுங்க, காஞ்சிபுரத்துல இன்னைக்கு 21ஆம் தேதி 21ஆம் தேதி செடிக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இது ஓப்பன்ல இருக்கும் பொழுது டொமேட்டோ கிராப் வந்து அக்டோபர் மாசம் சோ பண்ண கிராப், அக்டோபர் மாசம் வச்ச கிராப்புக்கு மீடியம் சாயில், ரொம்ப ஹெவியா இல்லாம ரொம்ப லைட்டான மணல் வாங்கும் இல்ல, கழிவு சாயிலும் இல்ல, மீடியம் சாயில்ல அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி விடணும்னாக்க அந்த ஒவ்வொரு செடிக்கும் 0.87 லிட்டர் தண்ணி வேணும். அக்டோபர் மாசம் பிளான் பண்ண காஞ்சிபுரத்துல அக்டோபர் மாசம் பிளான் பண்ண டொமேட்டோக்கு இன்னைக்கு 0.87 லிட்டர் தண்ணி வேணும். அந்த 0.87 லிட்டர் தண்ணி விடுறதுக்கு உங்க ட்ரிப் வச்ச ட்ரிப்ல 26 நிமிஷம் ஆபரேட் பண்ணா போதும். இப்ப ஃபார்மர்ல 1 மணி நேரம் தினம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விடுறாங்க, அது தேவையில்லை, அதை குறைக்கலாம். இதே இத காஞ்சிபுரத்துக்கு பதிலா ராமநாதபுரம் எடுத்துங்க. சப்போஸ் காஞ்சிபுரத்து போல இதே டொமேட்டோ ராமநாதபுரத்துல குரோ பண்ணும் பொழுது 1.18 லிட்டர், இங்கே காஞ்சிபுரத்துல 0.9 லிட்டர் தண்ணி வேணும். இதே டொமேட்டோ இதே அளவு ராமநாதபுரத்துல பண்ணா 1.2 லிட்டர் தண்ணி வேணும். அதுக்காக அவங்க வந்து 35 நிமிஷம் அதை ஆபரேட் பண்ணணும். 35 பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நம்ம கிடைக்கும். இதுல இப்ப இந்த சுற்றுச்சூழல் அதெல்லாம் ஏதாவது இதுல பாதிக்குமா சார் ரிசல்ட்ஸ் வரதுல? இப்ப கட்டாயம் இது மேஜர். இது என்ன பண்றதுன்னாக்க இது வந்து எவாபரேஷன், நீர் எவாபரேட் ஆகுது இல்ல, அதான் மேஜர். நீர் ஆவி போடுது. சோ ஜாஸ்தியா நீர் ஆவியா போச்சுனாக்க நிறைய தண்ணி விடணும். சோ ராமநாதபுரம்
காஞ்சிபுரத்தை விட கொஞ்சம் நீராவி அவங்க ஜாஸ்தி. கரெக்ட். சோ அதனால அங்க தண்ணி ஜாஸ்தி தண்ணி வேண்டி இருக்கும். இங்க குறைவு, இங்க குறைவா இருக்கும். அதுவா இருக்கும் அந்த மாதிரி. சப்போஸ் இதே அக்டோபர் இல்லாம இதே கிராப் நவம்பர்ல சூ பண்ணி தான் பிளான் பண்ணிட்டாக்க இருந்தது இல்லையா, அது 0.9 ஆயிடுச்சு. அதாவது 2 மாசம்னாக்கா தண்ணி ஜாஸ்தி வேணும், 1 மாசம்னா குறை வேணும். இப்ப அப்படியே பண்றது இல்ல. ஃபார்மர் என்ன பண்றாங்க, எல்லாம் தினோ 1 மணி நேரம் ஹாஃப் அன் ஹவர். ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கும் குழந்தைகளுக்கு குறைச்சி வேணும், கொஞ்சம் வயசானா ஜாஸ்தி சாப்பிடுவோம், அப்புறம் முதியவளானா குறைஞ்சிரும். அது மாதிரி தண்ணி கூட இது மாதிரி அந்த ஸ்டேஜ் அளவு பண்ணி அது மாதிரி தண்ணி விடணும். அப்புறம் இதுவே இந்த சாஃப்ட்வேர், இந்த இதோட பேர் என்ன சார், என்னன்னு இத நீங்க? இது சிவாஸ்னு இருக்கு, சக்தி இரிகேஷன் வாட்டர் சாஃப்ட்வேர். ஓகே, சிவாஸ். இப்ப கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, நீங்க கேட்டீங்கல்ல, சப்போஸ் 3 mm மழை பெஞ்சிருக்கு அன்னைக்கு அப்படின்னாக்க என்ன பண்ணலாம்னா 3 mm போட்டாக்க உங்களுக்கு எவ்வளவு தண்ணி விடணும்னாக்க அதை 3 mm போட்டுடலாம். அதுல 3 mm 0.9 சொன்னோம் இல்லையா, 0.19. சோ 3 mm தண்ணி மழை வந்ததுன்னா தண்ணி குறைச்சு 0.2 அதுக்காக 35 நிமிஷம் பண்ண வேண்டாம், 5 நிமிஷம் தண்ணி விட்டா போறோம் அன்னைக்கு. அது மாதிரி மழை எவ்வளவு பெய்யுதோ அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் டெய்லி பண்ணணும். இப்ப வந்து இப்ப நீங்க வந்து தக்காளி செடிக்காக நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க சார். இப்ப மத்த சில பயிர்கள், எல்லா பயிர்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்த முடியும்? எல்லா பயிர்களுக்கும் பண்ணலாம். ஓகே. இப்ப வந்து ஒரு மந்த் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இது வந்து ஓப்பன் ஃபீல்ட் பண்ணணும் இல்லையா. இதுவே கிரீன் ஹவுஸ்ல பண்ணினாக்க கிரீன் ஹவுஸ் பண்ணினாக்க உங்களுக்கு தண்ணி அளவு குறைக்கணும். உள்ள வெப்பம் இருக்கும் இல்லையா சார்? உள்ள வெப்பம் இல்ல, அதாவது எவாபரேஷன் தான் சொல்ல இல்லையா. அந்த எவாபரேஷன் இதுல பாத்தீங்கன்னா 0.5 0.9 ஒண்ணு இல்லையா, அது 0.5 கொடுத்தா போறோம். ஏன்னாக்க இப்ப கிரீன் ஹவுஸ் மூடி இருக்கும். இப்படி கிரீன் ஹவுஸ் முடிக்கலாம், எவாபரேஷன் இருக்காது. அதனால 30% எவாபரேஷன் உள்ள குறைவு இருக்கும். அதனால குறைச்ச தண்ணி விடணும். அங்கேயும் இதே தண்ணி விட்டாக்க நிறைய தண்ணி போயிட்டு ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு பெஸ்ட் டிசீஸ் எல்லாம் வர ஜாஸ்தி ஆகும். அது வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப கிரீன் ஹவுஸ்க்கு தனியா தண்ணி விடணும், வெளியே வரும்போது தனியா இருக்கணும், இது மாதிரி பண்ண வேண்டியது. இப்ப அடுத்தது இது தினம் தண்ணி விட்டாக்க அவ்வளவு விடுறாங்க. இப்ப வந்து நாங்க தினம் தண்ணி விட மாட்டோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டாக்க 2 நாளுக்கு ஒரு தான் தண்ணி விட்டாக்க அது மாறி வரும். ஜாஸ்தி தண்ணி விடும், இதை விட 2 ஜாஸ்தி தண்ணி விட வேண்டியிருக்கும். இது மாதிரி அந்த இதுக்கு இந்த எல்லா இதுவும் பார்த்துக்கலாம். அது நட்ட நேரம், செடிகளோட எவ்வளவு செடிக்கு எவ்வளவு வித்தியாசம், தூரம், 2 ரோக்கு நடுவில் எவ்வளவு தூரம், அப்புறம் லேட்டரல் பைப் எவ்வளவு தூரம், ஒரு ட்ரிப்பருக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி வருது, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். எல்லா இன்ஃபர்மேஷனும் எது வந்தாலும் பண்ணா அது மாதிரி பண்ணலாம். இத தண்ணி அளவுக்கு உரத்துக்கும் அது மாதிரி பண்ணலாம். உரத்தையும் சேமிக்க முடியும். உரத்தை இப்ப நம்ம ட்ரிப் இரிகேஷன் பண்ணினாக்க தண்ணி உரம் ரெண்டையுமே சேமிக்கணும். அதாவது உரத்தை தண்ணி மூலியமா கொடுத்தோணும். நம்ம உரத்தை உரம் போடுறது இப்ப ஃபார்மர்ல என்ன பண்ண உரத்தை கையால போடுவாங்க, அது மாதிரி கூடாது. இதுல வந்து வாட்டர் சாலிட் ஃபெர்டிலைசர், நம்ம யூரியா,
யூரியா பாஸ்பேட் இந்தியாவில் புதுசா பண்றாங்க இப்போ. யூரியா பாஸ்பேட், பொட்டாசியம் குளோரைடு, மியூரேட் ஆஃப் பொட்டாசியம். இது மூணையும் இந்த தண்ணியோடயே உறவுல கலந்து தண்ணியோடய போகும். அப்படி போயிடுச்சுனாக்கா நமக்கு 30% ஃபெர்டிலைசர் சேவ் ஆகும். இப்ப ஃபார்மர்ஸ் அதுக்கும் தெரியல, அதுலயும் ஜாஸ்தி பண்றாங்க. அந்த ஃபெயிலியர் இருக்கு, அதுக்காக சாஃப்ட்வேர் தயாரா இருக்கு. அது மாதிரி வேற மாதிரி பயன்படுத்துறது. சரி, இப்ப இதனால எவ்வளவு உரம் இல்ல எவ்வளவு தண்ணீர் சேமிக்கப்படலாம், எவ்வளவு சதவீதம் நீங்க சேமிக்கலாம்னு சொல்றீங்க? சரியா யூஸ் பண்ணினாக்க, சயின்டிபிக்கா யூஸ் பண்ணினா கிட்டத்தட்ட 50-60% தண்ணீர் சேமிக்க முடியும். 30-40% ஃபெர்டிலைசர் சேமிக்க முடியும். ஆனாக்க நான் சொன்ன மாதிரி ஃபார்மர் வந்து நான் சரியா பண்ணி பார்த்தாக்க அவங்க 20-30% தான் தண்ணி சேமிக்கிறாங்க. அதனாலதான் நமக்கு ப்ராப்ளம் வருது. இப்ப இது நீங்க அரசுகள் கிட்ட கொண்டு போயிருக்கீங்களா சார் இந்த ஐடியாவை? அவங்க என்ன உங்களுக்கு என்ன அதுல இருந்து ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு? இத வந்து ஆரம்பிச்சது கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வாட்டர் டெக்னாலஜி சென்டர்ல. அவங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருந்து டாடா ஐடபிள்யூஎம்ஐ டாடா ப்ராஜெக்ட்னு, அதுல ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்ல கொண்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினாங்க. ஒரு வருஷம் பார்த்தாங்க, இதுக்கு வாழை மரத்துல பட்டாங்க. அது நல்ல எஃபெக்ட் வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்னு இப்போ டெல்லியில இருக்கு. முதல்ல ஹைதராபாத்லயும் ஆபீஸ் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அவங்களும் இதை யூஸ் பண்றாங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில அப்புறம் சில யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இதை வந்து எந்த தளங்கள் மூலமா பிரபலப்படுத்தலாம்னு நீங்க ட்ரை பண்றீங்க சார்? ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா எப்படி எல்லாம் நீங்க வந்து அதை வெளில கொண்டு வர ட்ரை பண்றீங்க மக்கள் கிட்ட? ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு கூட இது மாதிரி இருக்குன்னு தெரியாது. சோ அதனால அவங்க பேப்பர் பப்ளிகேஷன் அது தனி, அவங்க அது பண்ணணும். அதை தவிர ஃபார்மருக்கு லெவலுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் போறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிவியில இதை பண்ணினாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு போகலாம், இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கிருஷி விஞ்ஞான் கேந்திரம் இருக்கு. கிருஷி விஞ்ஞான் கேந்திரில அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க வந்து ஃபார்மர்ஸ் நிறைய ஃபார்மர்ஸ் அங்க வருவாங்க. ஸோ அவங்க மூலியமா கிருஷி விஞ்ஞான் கேந்திரத்தை போட முடியும். அப்புறம் என்ஜிஓஸ் இருக்காங்க. ஸோ என்ஜிஓஸ் வந்து நிறைய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அக்ரிகல்ச்சர்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட மூலியம் போகும். அதுக்கப்புறம் நபார்ட்ல வந்து நிறைய ஃபார்மர்ஸ் கிளப் இருக்கு. இந்த ஃபார்மர்ஸ் கிளப் மூலியமா போக முடியும். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து கொண்டு வரலாம். சில செமினார்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் கூட கொடுக்கலாம். இது மேல ஒரு ஈர்ப்பு எப்படி சார் வந்தது? ஒரு இந்த நம்ம விவசாயத்துக்காக இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா சொன்னீங்கல்ல, நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியங்க. இந்த தண்ணி வந்து இப்ப நமக்கு கர்நாடகா தமிழ்நாடுக்கு பெரிய ப்ராப்ளமே தண்ணி. இது மாதிரி யூஸ் பண்ணினா நம்ம அந்த ப்ராப்ளத்தை நிறைய குறைக்க முடியும். நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தண்ணியை குறைச்சாக்க கொஞ்சம் அவ்வளவு முன்னாடி கொஞ்சம் இன்னும் குறைச்சி we can improve it. அது நாடு முழுக்க நான் பார்த்தது இல்லை, எல்லா இடத்துலயும் தண்ணி ரொம்ப முக்கியம். ஆனா தண்ணியை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறது. சப்சிடி கொடுக்கறதுனால ஃபார்மருக்காக மட்டும் இல்ல, ஏன்னா இந்த வாட்டர் சேவ் பண்ற அளவு கவர்மெண்ட் புதுசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். புது வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுது, ஃபார்மர் சேவ் பண்றது குறைவா இருக்கு. அதனால கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ் இதா இருக்கு. சோ இதனாலதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு என்ன பண்ணலாம், ஒரு 5 வருஷம் ஆச்சு எனக்கு சால்வ் பண்றதுக்கு. அதனால இதை எப்படியாவது பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சேமிக்கணும், இல்லாட்டா ஃபியூச்சர்ல போனா ரொம்ப கஷ்டமா போயிடும். வரப்போற வழியில ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்காக தண்ணியை சேமிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் இஸ் 2 விதத்துல. ஒண்ணு வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் தண்ணியை மழை நீர் சேமிக்கிறது, அதெல்லாம் இருக்கு. அந்த சேமிச்ச தண்ணி எப்படி நல்லா உபயோகப்படுத்தணும், அதுல அது முக்கியம். அதனாலதான் இதெல்லாம் வந்தது. நீங்க ஒரு மெசேஜ் சமுதாயத்துக்கு சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? எவ்ரி டிராப் we should save. ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் நம்ம சேவிக்கணும். எவ்வளவு நீங்க சேவிக்கிறீங்களோ தண்ணி அவ்வளவு சுபிட்சமா இருப்பீங்க நீங்க. சரி, இப்ப நீங்க உரத்துக்கு இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, அதையே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட முடியுமா? கட்டாயம். இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட் சப்போஸ் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறோம், அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து இது குஜராத் பரவாயில்ல. அதே மாதிரி இதுவும் வெளியில கிரீன் ஹவுஸா நெட் ஹவுஸான்னு இருக்கும். வெளியில இருக்கிறது ஓப்பன் ஹவுஸ்ல எவ்வளவு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு
தண்ணி லிட்டர் கணக்கு மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து இப்ப எந்த கணக்குல சார் எடுப்பீங்க? இது வந்து ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளவு கிலோ கணக்கு உரம், ஆமா எவ்வளவு கிலோ கணக்குல வரும் அது. ஃபீல்டு கிராப் எடுத்துட்டீங்க சப்போஸ், வெண்டைக்காய்க்கு ஒரு ஃபார்மர் வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு 4 ஏக்கர்ல வெண்டைக்காய் போட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, 5 ஏக்கர்ல போன மாசம் நட்டிருக்கிறான் அதை. ஓகே, நவம்பர் மாசத்துல ஓகே, அது வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஏப்ரல் மாசம் தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் யூனிவர்சிட்டில இருந்து எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த பயிருக்கு இவ்வளவு உரம் போடணும் சாதாரணமானட்டு. சோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதுல வந்து எந்த உரம் அடி உரமா போடுறதுன்னா டிஅமோனியம் பாஸ்பேட்னு உரம் இருக்கு. இத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தாக்க இத தண்ணி மூலியமா எவ்வளவு உரம் கொடுக்கணும் அப்படின்னு இத காமிச்சு கொடுத்தோம். பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் அதாவது இதுல 3 ஸ்டேஜ். தண்ணிக்கு சொன்ன மாதிரி இது குழந்தை மாதிரி சின்ன இருக்கும்போது குறை வரும், ஜாஸ்தி வரும், அப்புறம் கொஞ்சம் குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ஆல் 19 ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கு. அது வந்து எவரி 3 நாளைக்கு ஒரு தரம் 3.62 கிலோ தண்ணியில கரைச்சு கொடுக்கணும். யூரியா பாஸ்பேட்ங்கிறது வந்து 4 கிலோ கொடுக்கணும், 4.5 கிலோ கொடுக்கணும். யூரியா வந்து 7 கிலோ. இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முதல்ல 33 நாளைக்கு தனியா வரும். அப்புறம் ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு தரம். அதுக்கு பிறகு 2வது ஸ்டேஜ் வளர்ந்த ஸ்டேஜ். அப்ப வந்து இத வந்து யூரியா வந்து 8 கிலோ கொடுக்கணும், அப்புறம் பொட்டாசியம் 2 கிலோ கொடுக்கணும். அப்புறம் 3rd ஸ்டேஜ்ல வந்து யூரியா பாஸ்பேட், யூரியா 7 கிலோ கொடுக்கணும். அது மாதிரி 3 கிலோ இது. அதாவது 3 நாளைக்கு ஒரு தரம் இந்த அளவு 3 நாளைக்கு ஒரு தரம். ஸோ முதல் ஸ்டேஜ்ல வந்து 11 தரம் ஸ்ப்ரெட், 3 நாளா 33 நாளைக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இது மாதிரி இது பண்ணணும். துல்லியமான கணக்குகள் வந்துருது, துல்லியமான கணக்கு கரெக்டாக அளவுல இருந்து தேதியில இருந்து எல்லாமே சரி. இப்ப இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு எந்த பாஷையில இப்ப விவசாயிகளுக்கு எல்லாம் தமிழ் அந்த மாதிரி இருந்தா இன்னும் அவங்களுக்கு பயன்பட ஈஸியா இருக்கும். இப்ப எதனா எப்படி நீங்க அதை அவங்களுக்கு கொண்டு போக பண்ணலாம்? அதாவது இப்போதைக்கு இத வந்து ஏன்னா நம்ம தான் போவோம், 25 நிமிஷம் தான் போகும். கொஞ்சம் பனானா அந்த மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். சோ தமிழுக்கு அவங்களுக்கு வாழை, கத்தரி, தக்காளி அந்த மாதிரி போயிட்டு பண்ண முடியும். இப்போதைக்கு அது இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா எந்த லாங்குவேஜ் வேணாலும் அந்த லாங்குவேஜ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெவலப் பண்ணக்கூடிய அந்த தன்மை இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு. சரி சார். இப்போ அது அவங்கள போய் சேர்றதுக்கான ஒரு இத நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆல்ரெடி. அப்ப இன்னும் டெவலப் பண்ணலாம், நம்ம இத பண்ணலாம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து இத நீங்க டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டது சார்? என்ன மாதிரி ஆக்சுவலா இது என்ன ஒரு தண்ணி சரிக்கு தண்ணி ஒண்ணுனாக்க முக்கியம் அந்த எவ்வளவு சொன்னா நீர் எவாபரேட் ஆகுது, அது எவ்வளவு ஆறுது அது முக்கியம். சரி. அப்புறம் அந்த சீடு சொன்ன உங்களுக்கு ஏஜோட கிராப், சின்ன கிராப் கருவே அந்த ஸ்டேஜ், இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்க அந்த தண்ணி அந்த இதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, அந்த மாதிரி தெரிஞ்சு அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க அதே நம்ம ரெகுலர் தண்ணி சர்ஃபேஸ் வாட்டர் தெரியா விட்டாக்க அதுக்கு எஃபிஷியன்சி 50% தான். நம்ம 100 லிட்டர் தண்ணி விட்டா 50 லிட்டர் தான் தண்ணி போய் சேரும். ஆனா இந்த ட்ரிப்ல போட்டாக்க 100% போட்டாக்க 80%, 90% பிளான்ட்டுக்கு வரும். அதை யூஸ் பண்ணிப்போம், அதையும் கனெக்ட் பண்ணிப்போம். அது மாதிரி எவ்வளவு பிளான்ட்டோட எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கு, இதுக்கு அதுக்கு எவ்வளவு ஸ்பேசிங். அது மாதிரி இப்ப இந்த எவாபரேஷன்ங்கிறது வந்து இப்ப இது வந்து நான் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பண்ணிருக்கேன் இந்தியால. அதுக்கு வந்து என்னன்னா எவாபரேஷன் ரீடிங் இருக்கு. இந்தியன் மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த மாதிரி 2-3 சோர்ஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து அந்த மாதிரி 30 வருஷ டேட்டா எடுத்துட்டு அத 3 சோர்ஸ்ல இருந்து எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி இதை போட்டுட்டோம். இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு அதனால அதுக்கு மேலமா அது பண்ணிடலாம். அது மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு கிராப் கோஎஃபிஷியன்ட் உண்டு. அந்த கிராப் கோஎஃபிஷியன்ட் கேசி வேல்யூன்னு சொல்லுவா, அதையும் யூஸ் பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி அது மாதிரி எல்லாம் பண்ணும். முன்னாடி எல்லாம் முதல்ல ஒரு எக்ஸல் ஷீட்ல பண்ணினா, அது மாதிரி எக்ஸல் ஷீட்ல இருந்து ஒரு கால்குலேட்டர் பண்ணினேன். கால்குலேட்டர் வந்து இப்போ ஆன்லைன் இருக்க வந்திருக்கு.
இப்ப நீங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது ஏதாவது சவால்கள் சந்திச்சிருப்பீங்க, அதாவது எடுத்த உடனே இது வந்து வேலை செஞ்சிருக்காது இல்லையா? சோ நீங்க எந்த மாதிரி மூணு ஸ்டெப்பா பண்ணேன். இதுக்கான கிட்டத்தட்ட இது முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருடங்கள். 5 வருஷம். ஏன்னா நான் இதுக்கு சொன்ன மாதிரி அது தராறு வரும், சில அவனுக்கு மாத்தி எதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு விட்டு. சோ 5 வருஷம் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு ஆச்சு. சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்திருக்கு. இப்போ ஃபெர்டிகேஷனுக்கும் சொல்லுவோம். ஃபெர்டிகேஷனுக்கு என்னன்னாக்க முன்னாடி ஃபெர்டிகேஷன்னா உரத்துக்கு யூஸ் பண்றது. உரத்துக்கு யூஸ் பண்றதுல இப்ப என்னன்னா எல்லாரும் நுண்ணீர் பாசனத்துல கொடுக்கும் பொழுது நீர்ல கரையிற உரம் கொடுக்கணுமாங்க. ஆமாம், வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் சொன்னீங்க. அதுக்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப எல்லா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது அவசியம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற நம்ம யூஸ் பண்ணின உரத்தையே பண்ணலாம், எல்லாம் வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர் தான் அப்படி சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வெளியில இம்போர்ட் பண்ணாம நம்ம ஃபெர்டிலைசரே நம்ம யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்றதெல்லாம் இதுல இருக்கு. திருவள்ளுவர் சொன்னது போல் சுழன்றே பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகத்தில் எத்தனையோ துறைகள் இருந்தாலும் விவசாய துறையே உலகத்தை இயக்க வைக்கும் துறை. இப்பொழுது நுண்ணீர் பாசனத்துக்கு உதவி எண் 09820578984. மின்னஞ்சல் ராமன் RAMAN 261@rediffmail.com மற்றும் வலைத்தளம் sivas.com SIWAAS.com. இன்னொரு வலைத்தளம் fertigation.co.in FERTIGATION.co.in. சார், இந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. புதிய தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றிகள்.